ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாறுது. அதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, முக்கியமாக நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கிருஷ்ணரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவாருங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்கள் போன மாதத்தை கடந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான சட்ட சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. முக்கியமாக காசு பிரச்சனையில் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக லாக் ஆவீங்க. கடன் அங்கே இங்கேன்னு சுற்றி சுற்றி வாங்கி திரும்ப இதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நிறைய திறமை ஒழிஞ்சிட்ருக்குங்க. அதை நீங்கள் வெளிப்படுத்தினா தான் அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். அதே போல் நீங்கள் சாமி மேலே ரொம்ப அதித்த பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருகன் முன்னாடி நின்று கை கூப்பி வணங்கி எனக்கு இது கொடு முருகா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே போதும், அள்ளி கொடுப்பாரு முருகப்பெருமான். அந்தளவுக்கு ராசி ரீதியாகவும் உங்களுக்கு முருகப்பெருமான் தான் செட் ஆவார். இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானுக்கு இஷ்ட கடவுள் யார் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ உங்களுக்கு ராசி ரீதியான செவ்வாய் பகவானால் உங்களுக்கு முருகப்பெருமான் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுளாக இருக்கும். முருகனுக்காக நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய விதமான கடன் பிரச்சனை அனைத்துமே சால்வ் ஆயிரும். அதனால் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் படைச்சி ஒரு காலையில் டைமில் மட்டும் விரதம் இருந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். நார்மலாகவே முருகனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஸோ முருகனுக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு வர அவர் இன்னுமே சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க உங்ககிட்ட முடிஞ்சாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் சுத்தமாக பிடிக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது, நம்மளுடைய கருத்து எப்படி இருக்குது, ரெண்டும் மேட்சாக ஒத்து போனால் மட்டும்தான் நீங்கள் அந்த செயல்லையே இறங்குவீங்க. இல்லைன்னா இறங்கவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஒன்று லீக் அவுட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கொட்டிடுவீங்க. உள்ளேயே வச்சுட்டே இருந்தீங்கன்னா எதையுமே சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி அமுக்கு கல்லுங்களும் அமுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் அவங்ககிட்ட வாங்கவே முடியாது, வாங்கிட்டோம்னா வச்சுக்கோ ஒன்று விடாமல் சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் விருச்சிக ராசிக்காரங்க. அப்படியே டக்குன்னு படிப்பில் அவங்க எப்படியோ என்னமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் தொழில் ரீதியில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா முன் வச்ச காலை பின்ன வைக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடச்சிட்டே இருக்கும். விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டுகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க, புதிய தொழில் தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது தோல்வி கண்டுட்டாங்க அப்படின்னா அதை விட்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தோல்வி தான் முதல் படிக்கட்டே. எத்தனை டைம் தோற்றாலுமே தோல்விக்கு பின்னாடி, அதாவது நம்ம எவ்வளோ டைம் தோக்குறோமோ அதுக்கப்புறம் தான் வெற்றியவே நம்ம பிடிக்க முடியும்ல. அந்த மாதிரி நீங்கள் நிறைய அடிப்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அந்த மாதிரி ரொம்ப பக்குவசாலிங்க. எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் பார்த்தா இவருக்கு போய் அந்த விஷயம் தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படின்னு மற்றவங்க தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா விஷயங்களுமே தெரியும். ஆனால் வெளிப்படையாக யார்ட்டையுமே காமிச்சிக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் உங்களுக்கு இருக்காது. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது,
நல்ல கேரக்டருங்க விருச்சிக ராசிக்காரங்கலாம். ஆனா என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, பணம் சம்பாதிக்கிற விஷயம் தான் அவங்களுக்கு வந்து கஷ்டத்த குடுக்கும். கடன் பிரச்சனை அந்த மாரி மத்தபடி வந்து மத்தவன் பொழைக்கிறான், நம்ம இப்படி பொழைக்கிறோம்னு பொறாம குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமா கிடையாது. தாங்கிட்ட இருக்கிற பொருள குடுத்து உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் இந்த விருச்சிக ராசினியர்கள். அவங்களுக்கு இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால சில பல விஷயம்லாம் நடக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்துமே நீங்க போகுது. குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னும் சிலருக்கு உணவு தொடர்பான வயிற்று பிரச்சனை ஏற்படத்தோடும். அதே போல் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே காணப்பட போது உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கிடைக்கும். பழைய வாக்குகள் வசூலாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஓரளவு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை காணப்பட போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 1-9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1-4. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போல விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாண்களின் ஆசையும் புதிய தொடர்புகள் மூலமாக நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கி கொண்டே இருக்கும். இதை கண்டு நீங்களும் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து விற்பனையாளர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வாங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் காணப்படும். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு ரொம்ப தேவை. அதே போல் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப காரியங்களுக்காக வீடே விழாக்கோலமாய் காணப்படும். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க. இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் பிறக்கும். அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். ஓய்வு எடுத்து உல்லாசமாய் பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கைங்க. எனவே கஷ்டங்கள் வந்தாலுமே கலங்காதீங்க. தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். மேலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடி பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரும் யோகம் ஏற்பட போகுது. வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். உறவு மற்றும் நண்பர்கள் மூலமாக பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிக ஆதாயம் ஏற்படும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவார்கள். அதே அளவுக்கு லாபத்தையும் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம விருச்சிக ராசி நேர்கள் அனைவருக்கும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.